அதாவது நாம ஒன்று சாப்பிடுவோம், கொடுக்கும்போது வேற ஏதாவது மாற்றி கொடுப்போம், பொட்டலம் வாங்கி கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு. ஆனால் தான் கறிசோறு சாப்பிட்டாலும் எல்லாரும் கறிசோறு சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் பிடிவாதமாக இருந்தவர் கேப்டன். நான் அவங்க தயிர் சோறு சாப்பிட்டாங்கன்னா நானும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தவர். இப்பொழுது நமது தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளே நமது கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி மேடைக்கு அழைக்கிறோம். தனி மனிதனா இருந்து நம்ம நடிகர் திலகத்துடைய இறுதி மரியாதை அப்போ அவர் எப்படி போராடி ஒரு தனி மனிதனா இருந்து என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 1999 ஆண்டு அப்போ நடிகர் சங்கத்துடைய தலைவரா அவர் பொறுப்பேற்ற அந்த வருடம் நடிகர் சங்கம் மாபெரும் கடன்ல இருந்துச்சு. அப்போ அந்த கடனை அடைக்கணுங்கிறதுக்காக முன்னணி நடிகர்களை எல்லாரும் அழைச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி தனி மனிதனா, இது எல்லாமே தனி மனிதனா அவர் அப்பவே செய்து அதுல வந்த வசூலை வச்சு கடனை அடைச்சாரு. அந்த வசூல்ல கொஞ்சம் மீதம் பிடிச்சு நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவரும் நமது கேப்டன் அவர்கள்.